இரத்த சம்பந்தமாக வரக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதற்கான சிகிச்சைகள் பற்றி தான் பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் மற்றும் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் ஜனனி அருள் நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே உடல் சார்ந்த பிரச்சனைகள் பெரியவர்களுக்கு வரும்போது அதை ரொம்ப ஓரளவு சமாளிக்க முடியும். ஆனால் குழந்தைகளுக்குன்னு வரும்போது சமாளிக்கிறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுக்கணும். அப்போ அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் ஆர் மெலிக்னன்சின்றது வந்து கஷ்டம்தான். பட் ஒன் குட் திங் அபவுட் திஸ் இஸ் அடல்ட்டை விட சில்ட்ரன் டூ வெல் with the cancer treatment. அவங்களோட tolerability is much more with the same chemotherapy medication and அவங்களோட prognosisமே is so much better. ஸோ இப்போ நம்ம 90-95% cure அப்படின்னு சொல்கிறோன்னா அது நம்ம மற்ற நிறைய டிசீசஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு 5-7% ஆஃப் pediatric population தான் will get pediatric cancer. But though we don't want anyone to get it, but the one good point is cure rate வந்து definitely much higher than an adult. இதில் குழந்தைகளுடைய ஜெண்டராக பிரிக்க முடியுமா? இவர்களுக்கு ஆண்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் வரும், இல்லை பெண் குழந்தைகளுக்கு அதிகம் வரும் அப்படின்னு? ஸோ இப்போ நம்ம ஹீமோஃபிலியான்னு சொல்லக்கூடியது வந்து ஜெனரலாக மேல்ஸ்க்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு ப்ளீடிங் டிஸார்டர். ஸோ இது வந்து அந்த எக்ஸ்லிங்க்டு ஒய்லிங்க்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது எக்ஸ்லிங்க்டு மியூட்டேஷன்றதுனால அது வந்து ஆண் குழந்தைங்களுக்கு தான் வரும். பெண் குழந்தைங்களுக்கு வரலாம், பட் அது ரொம்ப ரேர். ஸோ இது பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஒன்லி த கைஸ் ஆஃப் த ஃபேமிலி வில் பி அஃபெக்டட். அது எல்லா ஜென்ரேஷன்லையும் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஜென்ரேஷனில் இருக்கும், அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் ஃபார் அ ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஆஃப் அ ப்ளீடிங் டிஸார்டர். சிலது வந்து இப்போ இந்த வான் வில்லிபிரான் டிசீஸ்ன்னு சொல்கிறது இன்னொன்று ஒரு டைப் ஆஃப் ப்ளீடிங் டிஸார்டர். இது மேலுக்கும் வரலாம், ஃபீமேலுக்கும் வரலாம். இது எந்த ஏஜ்லையும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது நாங்கள் வந்து இப்போ ஒரு நியூ பார்ன் பிறந்த குழந்தையில கூட பார்த்துருக்கோம். ஒரு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்னா, இல்லை நம்ம வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஒரு 50 வயசில் 60 வயசில் கூட இதை நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா அதோட ப்ளீடிங் சிவியாரிட்டி பொறுத்து தான். ஸோ ரொம்ப சிவியராக இருக்கும்போது அது ஏர்லியராக ப்ரெசென்ட் ஆகுது. அது மைல்டராக இருக்கும்போது அது ஒரு லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் ப்ரெசென்ட் ஆகுது. இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வரக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் எந்த அளவு சிறப்பாக சிகிச்சைகள் கொடுக்கப்படுது? ஸோ இங்கே நம்மளுக்கு எல்லா ரிலேட்டட் ஃபீல்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெமட்டாலஜி ஆன்காலஜின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு தேவையான பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அது நம்ம காமனாக பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட் கிடையாது. இது எல்லாத்தோட அவைலபிலிட்டியுமே நம்மளுக்கு வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அண்ட் மோர் தென் தட் நம்மளோட ட்ரீட்மெண்ட், ஸோ நம்ம சொல்லக்கூடிய எந்த கீமோதெரப்பியாக இருக்கட்டும், ரேடியேஷனாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ஸ், மற்ற ஸ்டாஃப் சப்போர்ட், இதுக்கு தேவையான சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்லி எவ்ரி ஒன் இஸ் அவைலபிள் டு ஹெல்ப் த சில்ட்ரன்.